அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் புனித நூலான பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா கூறக்கூடிய முக்கியமான 15 வாழ்க்கை தத்துவங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்க. அது கூடவே உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மாவை ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். முதல் தத்துவம், அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது. அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது. அதிகம் செயல்படுபவனையே கைகூட்டி வணங்குகிறது. இரண்டாவது தத்துவம், நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு முதலில் நாம் நம்மையே புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது தத்துவம், நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நிறையற்ற கொள்கையினை மேற்கொள்கிறான். நான்காவது தத்துவம், சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்துக்களை பார்க்கிறான். ஆனால் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்துகளிலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான். ஐந்தாவது தத்துவம், மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாமல் விட்டால் வாழ்க்கை என்பதே சுமக்க முடியாத பெரிய சுமையாக இருக்கும். ஆறாவது தத்துவம், சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது அல்ல, அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவு செய்கிறான் என்பதே ஆகும். ஏழாவது தத்துவம், எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம். எட்டாவது தத்துவம், அதிக சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் நிகழ்த்தியவை இல்லை, தம் முயற்சியினால் நிகழ்த்தப்பட்டவை. ஒன்பதாவது தத்துவம், ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதியே இருக்காது. பத்தாவது தத்துவம், எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் உள்ளன, ஒன்று காலம், மற்றொன்று மௌனம். 11வது தத்துவம், எல்லோரும் தம்மை விட்டுவிட்டு வேறொருவரையே சீர்திருத்த முயல்கின்றனர். 12வது தத்துவம், சண்டைக்கு பின் வரும் சமாதானத்தை விட என்றும் சண்டையே இல்லாத சமாதானம்தான் வேண்டும். 13வது தத்துவம், மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய தருணங்கள் எல்லாம் வீணாவதல் அல்ல. 14வது தத்துவம், நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். 15வது தத்துவம், செயற்புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது. சரி நண்பர்களே, இந்த உபதேசங்கள் தான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் கூறக்கூடிய மிக முக்கியமான உபதேசங்களாக இருக்கு. உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மாவை ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னா ஹரே கிருஷ்ணா ராமா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க தினந்தோறும் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் மேன்மேலும் நிறையவே நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதையின் உபதேசங்களுக்கு ஏற்ப ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கை மிகவுமே சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு அது கூடவே நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூடவே உங்க அன்பர்கள் கூடவும் பகிர்ந்துக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.